ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு பாவக்காவை நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற மொத்த மஞ்சளும் உப்பும் அதில் இருக்க கசப்புத்தன்மைலாம் மொத்தம் அந்த தண்ணி மூலமாகவே வெளியேறிடும். நீங்கள் 1க்கு 2 தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு அந்த பாவக்காவை நல்லா கழுவி ஊற்றிட்டிங்கன்னா அதில் இருக்க கசப்புத்தன்மை மொத்தமும் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கின்னு கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கின்னு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கின அப்புறம் நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சு நல்லா தண்ணியில் ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பாவக்காவை எடுத்து அந்த தாளிப்புலேயே போட்டு நல்லா அதையும் சேர்த்து கிளறுங்க. தண்ணியை பிழிஞ்சிட்டு போடணும். தண்ணியை பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் பாவக்காவை போடணும். போட்டு நல்லா அதிலேயே போட்டு வதக்குங்க. பாவக்காய் செய்யும் போது எப்போவுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், எண்ணெயும் அதிகமாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் பாவக்காய். அப்புறம் நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா அந்த பாவக்காவலி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. வதங்கின அப்புறம் பாவக்காவுடைய கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிக்கின்னு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வைங்க. ஒரு 3 விசில் வந்தவொடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டுடே லஞ்ச் சாம்பார், சாதம், பாவக்காய் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.